ஏன் அடுத்து ஒன்றும் மெசேஜை காணுமா? எப்படி நிற்குதா? நிறையா போயிடுச்சு போல். அஷ்யம்மா அண்ணா எஸ்டர்டே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன் அண்ணா இப்படி சொல்லிட்டீங்க? அஷ்யம்மா திரும்ப சொல்லுங்க அம்மா. என்னது சதீஷ் சிரிக்கிறாங்க? சதீஷ் தங்கச்சி, நான் ஒரு சாப்பாட்டு பிரியன். எனக்கு முட்டை ரொம்ப பிடிக்கும். முட்டை சாப்பிட்றவங்களாம் டெய்லி ஒரு நல்ல ஆம்லேட்டு சாப்பிட்லாம். நல்லா சின்ன வெங்காயம், கொஞ்சம் மல்லி இலை, பச்சை மிளகாய், மிளகு பொடி போட்டு நல்லா அடித்து சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வந்துச்சு போன குட்டி. வாடி தாங்க குட்டி, வாங்க. டேஸ்ட்டாக இருக்கும். அவிச்சு சாப்பிட்லாம். அவிச்சு பெப்பரு மஞ்சப்பொடி எண்ணெயில் போட்டு சாப்பிட்லாம். உடம்புக்கு நல்லது. சதீஷ் முட்டை தோசை மாதிரி பிடிக்கணும், நல்லாயிருக்கும். அஷ்யம்மா ஜிஞ்சர் அண்டு கார்லிக் பேஸ்ட்டு செமையாக சொல்லுங்கள். சதீஷ் அம்மா கையில் சாப்பிட்ணும், வேறு லெவல். ஆம்லேட்டெல்லாம் நல்லா தோசை மாதிரி போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் ஆம்லேட்டுன்னா வெறும் பெப்பர் மட்டும் போட்டு, உப்பு பெப்பர் போட்டு நல்லா அடித்து போட்டு மேலே தூவி விட்டும் சாப்பிட்லாம். இல்லைன்னா அது கூடயே பெப்பரை போட்டு அடித்து ஊற்றி நல்லா தோசை மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். நல்லா ஃபுல்லாக வேகிறத விட ஆஃப் பாயில்னால் எப்படின்னா நல்லா கலக்கி ஊற்றிட்டு 2 பக்கம் திருப்பி போட்டு சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சூடாக சாப்பிட்ணும், வேறு டிஃபன் கூட தேவையில்லை. அதே மாதிரி ஆம்லேட்டு, வெறும் சாம்பார் ஆம்லேட்டும் வச்சா கூட செம டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் சாதத்தில் கூட ஆம்லேட் வச்சு சாப்பிட்றலாம். அஷ்யம்மா சாரிம்மா, சேமியா சொன்னீங்கல்ல? ஆமாம் சேமியாக்கா, நீ மேகி மாதிரி தான். ஆனியன், பச்சை மிளகாய் இருக்கிறது ஏதோ ஒன்று, கேரட்டு, பீன்ஸு, கொஞ்சம் மல்லி இலை, எது இருக்கோ அதை கட் பண்ணி வச்சுட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி கடுகு போடக்கூடாது. இந்த ஆனியனு, பச்சை மிளகாய், ஒரு சின்ன தக்காளி, அப்புறம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுன்னா போடலாம். அந்த வாசம் பிடிக்கலன்னா போட வேணாம். போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த வெஜிடபிள்ஸையும் போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டு நீ என்ன ஏதாவது போடலாம், இல்லைன்னா அப்படியே தண்ணி ஊற்றி அந்த சேமியாவை போட்டேன்னா பிரியாணி மாதிரி ஆயிரும். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சேமியா உதிரியாக நல்லா பண்ணணும், மேகி மாதிரி. அளவாக தண்ணி ஊற்றி சிம்மில் வச்சு கொதித்தோன்னே சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு தான் சேமியாவை போடணும். போட்டுட்டு நல்லா உதிரியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மேகி கூட உடம்புக்கு நல்லது கிடையாதுல்ல, சேமியா செஞ்சு சாப்பிட்லாம். அது அச்சு நல்லா சமைப்பாங்க போல் இருக்குது. அவங்க பேசுகிறது பார்த்தா சமையல் பிரியன் போல். சமையல் பண்ணி கொடுக்குறோம்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான். ரவையிலையும் அந்த மாதிரி செய்யலாம், அதுதான் கிச்சடின்னு சொல்லுவாங்க. நம்ம எந்த ஒரு மசாலா பொடியும் ஆட் பண்ணாமல் வெறும் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் போட்டு நல்லா அதுவும் தேங்காய் எண்ணெயெல்லாம் செஞ்சு சாப்பிட்டோன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். ரவை, சேமியா அதெல்லாம் சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம், மேகி மாதிரியே. ஆனால் வறுக்கணும் ரவையெல்லாம். அஷ்யம்மா, ஓ சூப்பர்மா, ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக. இந்த லைவ்